பாண்டியன் ஊர்ல இல்லாத நேரமா எப்படியாவது வானதிக்கு கல்யாணம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி வானதிக்கு எதிராக அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சதி திட்டம் போடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வானதிய அதை இதை சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. வானதி கோயிலுக்கு வந்ததுமே கேட்குறாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்போ கடைசியாக கோயிலுக்கு போனோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன என்ன அதிசயமாக கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானதி கிட்ட வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி ஏதாவது விசேஷம் இருந்தால் தான் உன்னை கூட்டிகிட்டு வரணுமா, ஒழுங்கா வாயை மூடிட்டு கோயிலுக்கு வா அப்படின்னு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் வானதி கண்ணை மூடி, இந்த கோயிலுக்கு நான் அடுத்து வரும்போது பாண்டியனை கல்யாணம் பண்ணி பாண்டியனோட மனைவியாக தான் இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஆனால் வானதியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க திட்டம் போட்ட மாதிரி இப்போ இந்த கல்யாணம் நடந்தே தீரணுங்கிற மாதிரி அவங்க மனசில் வேண்டிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே வேண்டி முடிச்சு கண்ணை திறக்கும்போது வானதியோட கண்ணு முன்னாடி வானதியோட அண்ணன் வந்து நிற்கிறான். ஆமாம், இவன் என்ன இங்கே வந்தான், அப்படி இவனுக்கு என்ன இங்கே வேலை, இவன் கோயிலுக்கெல்லாம் வரவே மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே வாயை மூடிட்டு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் வானதியை தனியாக பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வானதி அண்ணனோட நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் பாலாஜினே, உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, இதை பார், அவனை அண்ணன் சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏன், எப்போதுமே நான் அண்ணன் தானே சொல்லுவேன், திடீர்னு என்ன அண்ணன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே வானதியை தனியாக கூட்டிகிட்டு வந்து, வானதி நாங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. எங்களுக்கு அந்த பாண்டியன் உனக்கு மாப்பிள்ளையாக வர்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு எங்கள் மேலெலாம் கொஞ்சமாவது பாசம் இருந்தா நாங்கள் சொல்கிறத நீ கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உங்கள் மேலெலாம் எனக்கு எப்போதுமே பாசம் கிடையாது. என்னைக்கு என்ன எதுக்கெடுத்தாலும் அடித்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நான் உங்கள் எல்லாத்தையுமே வெறுத்துட்டேன். உங்கள் மேலே எனக்கு எந்த பாசமும் கிடையாது. அதனால் சும்மா அந்த சீனெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க, என்ன விஷயமோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, இதை பார், உனக்கு தான் கல்யாணம், அவனுக்கு பொண்ணு நீ தான், புரிஞ்சதா அவனுக்கு, ஒழுங்கா வாயை மூடிட்டு வந்து மனவரையில் உட்காரப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதியோ, இதை பாருனே, நான் பாண்டியனை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கேன். நீ என்னடானா அவனை கட்டிக்கோ இவனை கட்டிக்கோங்கிற, எனக்கு எவனையும் கட்ட மாட்டேன், நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதியோட அம்மா, அப்படியா, இப்போ நாங்கள் 3 பேரும் செத்துட்டா அப்பயாவது அந்த கல்யாணத்தை நீ ஒத்துக்கிடுவியான்னு சொல்கிறாங்க. அம்மா, இந்த செத்துருவேன் கித்துருவேன் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு இடமே கிடையாது, சரியா? நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி அண்ணனுக்கு இதுக்கு மேலே பொறுமை போயிடுச்சு. அம்மா, இவள்கிட்ட பேசிலாம் சம்மதிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு வானதி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து மனவரையில் உட்கார வைக்கிறாங்க. சுற்றி சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்காங்க போல, அதனால எல்லாருமே வந்து நல்ல விதமாக தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த வானதி, என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அந்த கட்டிக்க போகிறவங்கிட்ட, இதை பாருங்க, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவனை தான் நான் காதலிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக சம்மதம் இல்லை, அதனால் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையும் வெறும் மானங்கட்ட மாப்பிள்ளையாக இருப்பான் போலுக்கு. இவ்வளோ சொல்லியும் கேட்காம, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இதெல்லாமே ஆரம்பத்திலே தெரியும், அதனால் எனக்கு ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. வானதி இவ்வளோ நேரம் அண்ணேன்னு கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே இவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, யோ என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் என் மனசார பாண்டியனை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா நான் உனக்கு தாலி கட்டியே ஆவேன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு ரொம்பவே அசிங்கமாக கேட்டு தான் விடுறாங்க. ஆனால் யாருமே அங்கே கேட்குற மாதிரி இல்லை. வானதியை ரொம்பவே கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு அவங்க கழுத்தில் மாலையுமே போடுறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத வானதி ரொம்பவே கத்துறாங்க. யாராவது கொஞ்சம் போலீஸுக்காவது ஃபோன் பண்ணி இங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க.
ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளை தாலியை எடுத்து வானதி கழுத்தில் கட்டவே போகிறாரு. அந்த சமயம்தான் வானதிக்கு இதை விட்டால் வேற வழியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க வாயை திறந்து நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சபையில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, வானதி கர்ப்பமா இருக்காளான்னு சொல்லிட்டு ஒரே சலசலப்பாகுது. அப்போ எந்திரிச்ச வானதி சொல்றாங்க, இதை பாருங்க, நான் 2 மாசமா கர்ப்பமா இருக்கேன். என்னோட கர்ப்பத்துக்கு பாண்டி தான் காரணம். இதுக்கு மேல உங்க எல்லாத்துக்கும் அதை நிரூபிக்கணுமா? அப்போனா டெஸ்ட் கிட்டு வேணா வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இங்கே நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்ட வானதியோட அண்ணே, உனக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேற வழியே தெரியலன்ட்டு தானே நீ இப்படி போய் சொல்ற? எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி. ஒழுங்கா உட்காரு, தாலி கட்டுட்டோம். மாப்பிள்ள அவ போய் தான் சொல்றா, நீ தாலி கட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வானதியோ, நான் இவ்வளோ சொல்றேன், என் குழந்தைக்கு அப்பன் பாண்டின்னு தான் சொல்றேன், பாண்டியோட குழந்தைய நீ வளர்த்துருவியான்னு சொல்லி கேட்குறாங்க வானதி. இதை கேட்ட அந்த மாப்பிள்ளை, நம்ம கல்யாணத்துக்கு தான் சம்மதம்னு சொன்னோம், ஆனால் ஒருத்தி கர்ப்பமாக இருக்கா, அதுக்கு அப்பாவா நான் இருக்கணுங்கிறதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த மாப்பிள்ளை இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வானதியோட அண்ணே வானதியை கோபமாக அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து, இந்த மாதிரி போய் சொல்லி எங்கள் எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டல, உன்னை நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ வானதி, நீ அடிச்சதுக்கப்புறம் பாண்டி வந்து உனக்கு பதில் சொல்லுவான், அதே மாதிரி நான் போலீஸையும் வர வைப்பேன், எனக்கு கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், சொல்லி உங்கள் எல்லாத்தையுமே நான் உள்ளே தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. சி, நீ எல்லாம் பொண்ணா, உன்கிட்டலாம் பேசவே முடியாது அப்படின்ட்டு வானதியோட அண்ணன் வெளியில் கிளம்பி போகிறாங்க. வானதியும் போய் தலை வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டியன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியுமே வானதிக்கு ரொம்பவே கோவம் வந்து மறுபடியும் கால் பண்ணும்போது பாண்டியன் எடுக்கிறாங்க. என்ன விஷயம் வானதின்னு சொல்லி பேசும்போது, ஆமாம், நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், உனக்கு நான் முக்கியமே இல்லையா? என்னை விட உனக்கு அங்கே கோயில் ஃபங்க்ஷன் தான் உனக்கு அவ்வளோ முக்கியமா? நான் ஃபோன் பண்ணுறேன், அதுவும் இப்படி தொடர்ந்து ஃபோன் பண்ணுறேன், என்ன விஷயம்னு சொல்லி நீ ஒரு தடவை ஃபோன் எடுத்து பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அடியே, நீ இப்போ 2 தடவை தான் தொடர்ந்து கூப்பிட்ட, 3வது காலில் நான் எடுத்துட்டேன், இப்போ என்ன, எதுக்காக இப்படி ஃபோன் எடுத்ததும் தங்குன்னு குதிக்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதியுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், என்னடி சொல்கிற, இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சா? ஏன் உன் அண்ணன் இந்த மாதிரி இருக்கான், அவன்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி, அது எல்லாத்தையுமே நீ எப்படி சமாளிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை, நான் 2 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அடியே, நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, ஐய அந்த மாதிரி இல்லை, அதாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் சிரிக்கிறாங்க. வானதி, நிஜமாவே உன் குடும்பம் சூப்பர் குடும்பம், ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ மாட்டலை, உன்கிட்ட தான் அவங்க எல்லாரும் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க பாண்டியன். பாத்தியா, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்னா நீ என்னையவே கிண்டல் பண்ணி சிரிக்கிற அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நீ சமாளிச்சிட்டல்ல, அது நடந்திருந்தாலுமே நான் உன்னை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீ ஒன்றும் பயப்படாமல் இரு சரியா, உன் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பாண்டியன் ஃபோனை வைக்கிறாங்க. வானதிக்குமே இப்போந்தான் மனசில் சந்தோஷமாக இருக்குது.